நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, கௌதம் புத்த பகவான் சொல்லுகின்றார், மானிடா, உன் உடம்பிலிருந்து வெளியாகக்கூடியது எல்லாம் அசடு, துர்நாற்றம் வீசப்போகின்றது. எப்படி? உன் உடம்பிலிருந்து வெளியாகுவது அனைத்தும் துர்நாற்றம், அசடு. மேலே தோள்கள் மிக அழகாக சிறப்பாக இருந்தாலும் உடம்புக்கு உள்ளே உள்ள ஒவ்வொரு பாகங்களும் அசடு, துர்நாற்றம் தான் வீசும். அப்பொழுது என்ன செய்வது? உன் கண்களிலிருந்து வெளியாகும் கழிவுகள் துர்நாற்றம், உன் காதுகளிலிருந்து வெளியாகும் கழிவுகள் துர்நாற்றம், உன் வாயிலிருந்து வெளியாகும் கழிவுகள் துர்நாற்றம், உன் உடம்பிலே ஒவ்வொரு பாகங்களிலிருந்தும் ஒவ்வொரு அங்கங்களிலிருந்தும் வெளியாகக்கூடிய அனைத்து கழிவுகளும் துர்நாற்றம்தான் அடிக்கின்றது. இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. இது மேலே தான் அழகான சதைகள் எல்லாம், இதற்கு உள்ளே எல்லாம் அசடு, துர்நாற்றம். ஆனால் ஒன்று நீ செய்யலாம். என்ன? உன் உடம்பிலிருந்து வெளியாகும் அனைத்து பாகங்களிலிருந்தும் கழிவுகள் துர்நாற்றம், உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாவது வாசமாக இருக்கட்டும். பாருங்கள், உடம்பிலிருந்து வெளியாகும் அனைத்து கழிவுகளும் துர்நாற்றம். அதை நாம் ஒருபோதும் மறைக்கவும் முடியாது, இல்லை என்று சொல்லவும் முடியாது. வீசும் துர்நாற்றத்தை, அசடை வாசமாக்கவும் முடியாது. ஆனால் உங்களுடைய சிந்தனைகளின் ஊடாக உங்கள் வாயிலிருந்து வெளியாகும் வார்த்தைகளை அழகான வார்த்தைகளாக ஆக்கலாம், வாசமான வார்த்தைகளாக ஆக்கலாம், ஒழுக்கமான வார்த்தைகளாக ஆக்கலாம், பிறருக்கு தேவையான முக்கியமான வார்த்தைகளாக வெளியிடலாம். ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த உலகத்திற்கும் உங்களுக்கும் ஒரு பொக்கிஷமான வார்த்தைகளாக நீங்கள் வெளியிடலாம். இது முடியும். வேறே எந்த இடங்களிலிருந்து வெளியாகினாலும் அது துர்நாற்றம், அசடுதான். ஆனால் வாயிலிருந்து வெளியாகும் வார்த்தைகள் அவ்வளவு அழகாக்கலாம். நுனி நாக்கிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கௌதம் புத்த பகவான் சொல்லுகின்றார், மானிடா, உன் நுனி நாக்கிலிருந்து வெளியாகும் வார்த்தைகளை மிக கவனமாகவும் பொறுப்பாகவும் சரியான சிந்தனைகளோடு நீ வெளியிட்டால் அதிலிருந்து கிடைக்கும் அனைத்தும் உனக்கு நன்மையாகவே கிடைக்கும். உன் மனம் ஆறுதல் அடையும், உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருந்தால்தான் புண்ணிய காரியங்கள் செய்ய முடியும். புண்ணிய காரியங்கள் செய்தால்தான் ஆத்மா விமோச்சனத்திற்கு போகும். இதை எத்தனை பேர் என்று யோசிக்கின்றார்கள்? வாயிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகளாவது அழகாக இருக்கட்டும் என்று, சுத்தமான வார்த்தைகளாக இருக்கட்டும் என்று, பொறுப்பான வார்த்தைகளாக இருக்கட்டும் என்று, பிறருக்கு தேவையான வார்த்தைகளாக இருக்கட்டும், பிறர் கண்களில் கண்ணீர் வராத வார்த்தைகளாக இருக்கட்டும். எத்தனை பேர் யோசிக்கின்றார்கள் இந்த உலகத்தில்? படித்தவர்களோ படிக்காதவர்களோ, இல்லற வாழ்க்கையோ துறவறம் வாழ்க்கையோ, சமய தலைவர்களோ சாதாரண வாழ்க்கை வாழ்பவர்களோ, எத்தனை பேர் யோசிக்கின்றார்கள்? என் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள், அழகான வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகள், பொறுப்பான வார்த்தைகள், அமைதியான வார்த்தைகள், பல பேரை யோசிக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள், பல பேருடைய சிந்தனைகளை திசை திருப்பக்கூடிய நல்ல வார்த்தைகள் எத்தனை பேரால் பேச முடியும்? எத்தனை பேரால் நினைக்க முடியும்? என்ன செய்வது? செய்த பாவங்களின் விளைவு இன்று இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவத்திலிருந்து விடுபடுங்கள். உங்கள் வாய்களிலே வெளியாகும் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கட்டும். இது உங்களால் மட்டும் முடியும், எங்களால் முடியாது. உங்களுடைய ஆன்மா விமோச்சனத்திற்கு எங்களால் வழி மட்டும் காட்ட முடியும். போக வேண்டியது உங்களுடைய கடமை.
நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்கள் இவற்றையெல்லாம் வணங்கி வழிபாடு செய்வதோடு, பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள் பெரியோர்களையும் வணங்கி, நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், குருவானவர்கள் அவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து, நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து, மஞ்சள் மலர்களாலே மாலை தொடுத்து கொடுத்து, மஞ்சள் பட்டி சாத்தி, கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும், இந்த ஜாதக ரீதியாக இந்த வியாழ சுகம் பத்தாது என்று சொல்லிக்கொள்வார்கள். ஒரு நல்ல காரியம் நமக்கு நடைபெற வேணுமாக இருந்தால், ஒரு திருமணம் நடைபெற வேணுமாக இருந்தால் வியாழ சுகம் வேணும் என்பார்கள். எனவே அந்த வியாழ சுகம் வேணும் என்கிற பொழுது, வியாழன் நமக்கு நல்ல பார்வை பார்க்காத பட்சத்தில் மட்டும் வியாழனை வழிபட்டு பலனில்லை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது அவருடைய பார்வை நல்லதாக இருக்கின்ற பொழுது குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையை இந்த வியாழக்கிழமைகள் தோறும் நாம் இந்த வியாழ பகவானுக்கு இவ்வாறு வழிபாடுகள் செய்வதும், அதே போல் தட்சணாமூர்த்தி சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சணாமூர்த்தி. அந்த தட்சணாமூர்த்திக்கும் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது இந்த வியாழக்கிழமை. நாம் இந்த வியாழக்கிழமையிலே இவ்வாறு வழிபாடுகள் எல்லாம் செய்கின்ற பொழுதும், வியாழ சுகன் நமக்கு கிடைக்கின்ற பொழுதிலும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாம் இந்த பிரார்த்தனைகள் செய்த பின்பு நம்மாலே முடிந்த ஒரு ஆலயத்துக்கு நாம் சென்று வருகிறோம் என்றால், வெறுமனே சுவாமியை வணங்கிவிட்டு வந்தால் போதாது. வருகின்ற பொழுது இல்லாதவர்களுக்கு நம்மால் முடிந்த ஏதோ ஒரு ரூபாயேனும் நல்ல மனதோடு தானம் கொடுக்க வேண்டும். ஆலய வழிபாடுகள் செய்துவிட்டு வருகின்ற பொழுது நாங்கள் இந்த தானங்களை கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான தோஷங்கள் நீங்கப்படுமாம்.
இப்போ ஜாதக ரீதியாக ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு தோஷங்கள் ஜாதகம் பார்க்கின்றவர்கள் பார்த்து சொல்லுவார்கள். இவ்வாறு அவர்களுக்கு வியாழ சுகம் இல்லை, அல்லது செவ்வாய் தோஷம் இருக்கிறது, சனி தோஷம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது நாம் இந்த பிரார்த்தனைகள் செய்துவிட்டு வெளியிலே வருகின்ற பொழுது அங்கே ஏதோ ஒரு ரூபத்திலே யாரோ ஒருவர் இருப்பார். அவர் ஏதாவது பிச்சை கேட்கிறார் என்றால் இல்லை என்று சொல்லக்கூடாது. நம்மால் முடிந்தது ₹1 தான் நம்மால் முடிகிறதா கொடுத்துடணும். ₹5 கொடுக்க முடியுதா கொடுத்துடணும். ₹10 முடியுமா, உங்கள் எது முடிகிறதோ இல்லை என்று சொல்லாமல் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது யாராவது ஏழைகள் வந்து யாசகம் கேட்டால் இல்லை என்று சொல்லக்கூடாத நல்ல மனம் நமக்கெல்லாம் பெற வேண்டும். அப்பொழுது அந்த தோஷங்களெல்லாம் அத்தோடு போய்விடுமா. அதனால தான் இந்த கோவில்களுக்கு சென்று வருகின்ற பொழுது யாராவது கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் ஏதோ ஒன்றை நாம் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் இன்றைய தினம் விநாயகப் பெருமானுக்குரிய இந்த சதுர்த்தி விரதம், வளர்ப்புறை சதுர்த்தி, விநாயகரை வேண்டி நாம் பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து விநாயகப் பெருமானுக்கு சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்வதும், மோதகம், அவல், கொழுக்கட்டை, மாம்பழம் நிவேதனம் வைத்து வழிபாடு செய்வதும் சிறப்பித்திருக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றதாகிய இன்றைய சதுர்த்தி நாளிலே நாமும் இறை வழிபாட்டு ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكمه تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العلي العظيم. الحمد لله. அன்பார்ந்த கண்ணியமான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பார்ந்த நேர்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குறுகிய வாழ்க்கையை மனிதனுக்கு அல்லாஹ் தயார் செய்து தந்திருக்கிறான். உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்த ரஹ்மான் மனிதனை சிறப்பான கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். இந்த மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி சிறப்புப்படுத்தி இந்த மனிதனுக்கு என்றே அல்லாஹ் உலகத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். உலகத்தினுடைய வாழ்க்கை மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் மனிதனை அல்லாஹ் உயர்ந்தரமான ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அன்பார்ந்த நேர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் மனிதனை படைத்த நோக்கம் என்ன, மனிதனை நாம் ஏன் படைத்திருக்கிறோம், ஏராளமான படைப்பினங்களை படைத்த ரஹ்மான் குர்ஆனில் சொல்லும் பொழுது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமினுடைய பிச்சலங்களை நாங்கள் சிறப்புப்படுத்திருக்கிறோம், கண்ணியப்படுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, அந்த ஆதமினுடைய பிச்சலங்களை, ஆதமினுடைய இந்த வம்சத்தை நாங்கள் வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, கடலிலையும் தான் தரையிலையும் தான் நாங்கள் சுமக்கிறோம். கடைசியில் அல்லாஹ் சொல்லுகிறான் وَفَضَّلْنَاهُمْ عَلَى كَثِيرٍ مِمَّنْ خَلَقْنَا تَفْضِيلًا,
நாங்கள் ஏராளமான படைப்பினங்களை படைத்திருக்கிறோம். அதில் மனிதனை நாங்கள் சிறப்பான கண்ணியமான படைப்பாக படைத்து வைத்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலகத்திலே மனிதன்தான் சிறப்பானவன், கண்ணியமானவன், சங்கையானவன் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. எனவே இந்த மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான், சிறப்புப்படுத்தியிருக்கிறான். இந்த மனிதன்தான் சிறப்பானவன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இந்த மனிதனுக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? இதுதான் நாங்கள் நீங்களும் விளங்க வேண்டும். இதைதான் நானும் நீங்களும் ஆணித்தனமாக என்னுடைய குடும்பத்தினுடைய உங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லாரினுடைய வாழ்க்கையிலையும் ஆணித்தனமாக நானும் தான் நீங்களும் தான் பதிய வைக்க வேண்டிய விடயம் இதுதான். அல்லாஹ் படைத்தான், சிறப்பாக்கினான், கண்ணியப்படுத்தினான், உலகத்தினுடைய வாழ்க்கையை தந்தான். குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஹுவல்லதீ خلق لكم ما في الارض جميعا, அல்லாஹ் மனிதனை பார்த்து சொல்லுகிறான், ஹுவல்லதீ خلق لكم ما في الارض. அல்லாஹ் சொல்லும் பொழுது முழு பூமியில இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி மனிதனை பார்த்து சொல்லுகிறான், மனிதா உனக்காக வேண்டி நான் தந்திருக்கிறேன். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள், அத்துன்யா ஹுலிகத் லக்கும், துன்யா இருக்கிறதே, துன்யாடைய இன்பங்கள், துன்யாடைய தேவைகள் எல்லாமே மனிதனுக்காக வேண்டி, தேவைக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கத்தை விளங்கப்படுத்தினார்கள். மனிதன் ஏன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான்? வ அன்தும் லில் ஆஹிரா, மனிதா நீ படைக்கப்பட்டிருப்பது வெறுமனை உலகத்தினுடைய வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக வேண்டி மாத்திரம் அல்ல. உலகத்தினுடைய வாழ்க்கை தேவை, உலகத்தினுடைய இன்பங்கள் தேவை, உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான கட்டங்களும் இது தேவை. உலகமே தேவல்ல, ஒன்றுமே வானம் என்று வாழ்வது இஸ்லாம் சொல்லல்ல. உலகத்தினுடைய வாழ்க்கை தேவை, உலகத்தினுடைய எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு, ஆனால் மனிதா நீ படைக்கப்பட்ட நோக்கம் என்றொன்று இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் விளங்கப்படுத்தினார்கள், வ அன்தும் லில் ஆஹிரா, நீங்க படைக்கப்பட்ட நோக்கம் சாதாரண நோக்கம் அல்ல, ஆகிரத்துக்காக வேண்டி, ஆகிரத்தை அடைவதற்காக வேண்டி நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க என்ற உண்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். சுருக்கமாக கடைசியில் ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் இது எல்லாவற்றையும் விளங்கப்படுத்துகின்ற ஒரே ஒரு ஆயத்து தான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, மனிதனுக்கு மௌத்தையும் பின்பு ஹயாத். உலகத்தினுடைய வாழ்க்கையை பார்த்து அல்லாஹ் ஹயாத் என்று சொல்லல்ல. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? மௌத்தை நாங்கள் உங்களுக்கு படைத்திருக்கிறோம். மௌத்துக்கு பின்பு அல்லாஹ் சொல்லுகிறான் ஹயாத், நிரந்தரமான வாழ்க்கை, நிரோடியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம். மௌத்துக்கு பின்னால தான் ரியாலிட்டி ஆரம்பிக்கப்படுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, இந்த வாழ்க்கையை நாங்கள் ஏன் தெரியுமா தந்திருக்கிறோம்? கடைசி வார்த்தை, லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை யார் நல்லவர்களாக மாறுறீங்க என்றதை அல்லாஹ் சோதித்து மனிதர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி வாழ்க்கையை தந்திருக்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மான் இந்த வாழ்க்கையை வழங்கப்படுத்தி விட்டான். இந்த வாழ்க்கையை விளங்கி நன்னடத்தையோடு எம்முடைய வாழ்க்கையை மாற்றி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் எம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி கிறிஸ்தவ நற்சிந்தனைக்கு உங்களை வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், நாங்கள் பார்க்கின்றோம், கிறிஸ்து சிலுவிலே தொங்கும் பொழுது INRI என்று சொல்லி ஒரு 4 எழுத்துக்கள் பதியப்பட்டதை நீங்களும் ஆங்காங்கே பார்த்திருப்பீர்கள். கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு மேலாக அந்த 4 எழுத்துக்கள் காணப்படும். அதில் அர்த்தம் என்ன? இயேசுஸ் நசரேயன்
ரெக்ஸ் யூடேராம், அதாவது நாசரேத்தில் வளர்ந்த அந்த இயேசு கிறிஸ்து யூதரின் ராஜா என்று சொல்லி அங்கே ஷார்ட் ஃபார்ம்லேயே அது எழுதப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, இயேசு என்றைக்குமே சொல்லவில்லை நான் ராஜா என்று சொல்லி. திருமறை சொல்லுகிறது, நாங்கள் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்கும்படியாக அவரை இழுத்து கொண்டு போவதற்கு திரள் கூட்ட மக்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ தான் அதனை அறிந்தவராக அவர்கள் மத்தியிலிருந்து விலகி மலை மேல் அவர் ஏறி போய்விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை ராஜாவாக்கும்படியாக முயற்சிக்கிறார்கள். இயேசு தனக்கு அது வேண்டாம் என்று அவர் தனியே ஒதுங்கி ஒரு மலை மீது போய்விடுகிறார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் வாழுகிற அந்த உலகத்தில் எப்படி நாங்கள் உயர்வது, மேன்மை அடைவது, இதுக்குத்தானே மனிதர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? சற்று நம்மை கேட்டு பார்ப்போமே. அப்படிப்பட்ட ஒரு போட்டி நிறைந்த இந்த உலகத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலவெளியிலே என்னையும் உங்களை பார்த்து சொல்கின்றார், நம்முடைய உயர்வுகளும் மேன்மைகளும் மனிதர்களாலே நமக்கு வருபவைகளாக இருக்கக்கூடாது, மாறாக அது இறைவனாலே நமக்கு வர வேண்டியதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி. காரணம் என்ன? மனிதர் ஒரு காலத்தில் ராஜாவாக்குவார்கள், அதே மனிதர்கள் ஒரு காலத்தில் தட்டி வீழ்த்து விடுவார்கள். ஏன் இலங்கை நாட்டுடைய அரசியலை பாருங்களே. ஆம், பதவியில் கொண்டு போய் ஜனாதிபதியாக அமர்த்துவதும் மக்கள்தான். அதே மக்கள் தான் மீண்டுமாக என்ன செய்து விடுகிறார்கள், அந்த பதவியிலிருந்து அவர்களை துரத்தி அடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இது வாழையடி வாழையாக நாங்கள் அனுதினமும் பார்க்கிறோம் அல்லவா? ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை விரும்பாதவராக அவர் மலை மீது ஏறி போனார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்களால் நமக்கு கிடைக்கின்ற புகழ்ச்சி, மனிதர்களால் நமக்கு கிடைக்கின்ற உயர்வுகள், மனிதர்களால் நமக்கு கிடைக்கின்ற மேன்மைகள், அது ஒரு நாளிலே நம்முடைய கையை விட்டு நலிவு போய்விடக்கூடும். ஆகவே தான் இறைவன் இந்த நாளிலே எனக்கும் உங்களுக்கும் இந்த வார்த்தையில் கொண்டு நம்மை தைரியப்படுத்துகின்றார். ஆம், நம்மை நிரந்தரமாக நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியவர், நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர் இறைவன் மாத்திரம்தான். இறைவன் ஒருவரை உயர்த்தினால் உயர்த்தினது தான். ஆம், ஆகவே தான் திருமறையில் நீங்கள் பார்க்கலாம், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் தான் தாவீது. ஆம், ஒரு 18-19 வயதிலே அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் கடவுள் அவர் என்ன செய்தார்? அரியணைக்கு ஏற்றினார். அந்த நாட்டினுடைய ராஜாவாக அவரை மாற்றினதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல திருமறையிலே யோசேப்புங்கிற ஒரு வாலிபனை பார்க்கலாம். அவர் சிறைக்கூடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுள் அது சிறைக்கூட வாழ்விலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்து பாபிலோன் தேசத்தின் பிரதம மந்திரியாக அவரை உயர்த்தி விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, கடவுள் நம்மை உயர்த்தும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். நாங்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களுடைய கை கால்களை பிடித்து அடுத்தவர்களுக்கு லஞ்ச ஊழலை செய்து நாங்கள் மேலே வர நினைப்போம் என்று சொன்னால் அவை அனைத்துமே தற்காலிகமானது. ஆகவே எங்களுடைய உழைப்பினாலே நாங்கள் உயர்வோம், எங்களுடைய முயற்சியினாலே நாங்கள் உயர்வோம். எதுவுமே இலகுவிலே அல்லது தவறான வழியிலே அல்லது குறுக்கு வழியிலே எங்களுக்கு உயர்வுகளும் மேன்மையிலும் வருமானால் அதனை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தட்டி கழித்தது போல நீங்களும் அதனை தட்டி கழிக்க கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். ஆம், நானும் நீங்களும் வாழுகிற இந்த பூமியானது, இந்த உலகமானது போட்டியும் பொறாமையில் இந்த உலகம்தான். ஆம், ஒருவரை மீறி இன்னொருவர் மேலே செல்வதற்கு எத்தனை பிழையான காரியங்களை, தவறான காரியங்களை செய்வதற்கு முன்வருகிற ஒரு உலகத்திலே தான் காணப்படுகின்றோம். பதவிக்காக, பட்டங்களுக்காக, சில வேளைகளிலே அரசியலிலே நீங்கள் அதை பார்க்கலாம், அல்லது அரசாங்க உத்தியோகத்திலே நீங்கள் பார்க்கலாம், தனியார் ஸ்தாபனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். எப்படியாவது மற்ற எல்லாரையும் பார்க்கலாம், நான் மேலே வந்துவிட வேண்டும்ங்கிற ஒரு நோக்கம். பிரியமானவர்களே, ஆம், நம்ம ஒரு நாளில் மேலே வரத்தான் வேண்டும், உயர் பதவிகளுக்கு செல்லத்தான் வேண்டும். ஆனால் குறுக்கு வழியில் அல்ல, மனிதர்களை பிரியப்படுத்தி அல்ல. ஆம், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய முயற்சியும் இறைவனின் பார்வையில் நாங்கள் சரியான விதத்திலே எங்களுடைய உயர்வுகளை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். மற்றவருடைய நன்மைகளை தட்டி பறித்து மற்றவர்களை கீழே தள்ளிவிட்டு ஆம், நாங்கள் முன்னேறி செல்வதற்கு எங்களை விட்டு கொடுக்கவே கூடாது. ஆகவே இந்த மறந்து விட்டது அல்லவா புதிய நாள், இந்த புதிய நாளிலும் கூட எங்களுடைய சிந்தையில் காணப்படுமானால் இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள், எப்படியாவது என்ன தவறை செய்தாவது, என்ன தப்பிதங்களை செய்தாவது நான் உயர்ந்த இடத்துக்கு போய்விடுவோம் என்று நாங்கள் நினைப்போமானால் அந்த மனநிலையிலே ஒரு மாற்றத்தை கடவுள் தாமே எங்களுக்கு கொண்டு வருவதற்கு இறைவனை நோக்கி பிரார்த்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியான கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? தனக்கு ராஜா பதவி கிடைத்தது,
அந்த குறுக்கு வழியையோ அல்லது அந்த பதவியை அவர் விரும்பவில்லை, அந்த இடத்தை விட நழுவி போய்விட்டார். உங்களோட வாழ்க்கையிலும் படித்தான். ஆம், உயர்வுகள் மேன்மையிலும் சரியான பாதையில் வருமானால் அதனை பெற்றுக்கொள்ளுங்கள். தவறான விதத்தில் வருமானால் உதறி தள்ளுங்கள். இதை குறித்து ஆழமாக சிந்தியுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.